ஹாய், வெல்கம் டு ட்ரிபிள் சி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ரவுச்சி கேப்பர்லி மெத்தட். இது எதுக்காகனா நம்ம சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்னா அவங்க கொடுக்குற ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட், அதை செக் பண்ண போகிறோம். எப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஈக்குவேஷனை கன்சிஸ்டன்ட் சொல்லும் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா அது கன்சிஸ்டன்ட், வரலைன்னா அது இன்கன்சிஸ்டன்ட். இதுதான் ரவுச்சி கேப்பர்லி மெத்தடில் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு ஆகுமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் நம்ம ஆஸ் யூஸ்வல் ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி எக்லான் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ரேங்க் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸையும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்ட்ரி மேட்ரிக்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ண போகிறோம். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். Application of matrices. Consistency of system of linear equation by rank method. Theorem 1.14 Rauchy-Capelli theorem. A system of linear equations written in the matrix form as Ax equal to B is consistent. A system of linear equation is consistent if and only if rank of the coefficient matrix is equal to rank of the augmented matrix. What is coefficient matrix? A. Augmented matrix A comma B. We all know very well. So rank of A is equal to rank of A comma B. If the two matrices rank are equal, we can say system is consistent. When we can say system is consistent? When rank of A is equal to rank of A comma B. Is it clear? Consistency. If a system is consistent, அதுக்கு பேர் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? கன்சிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே எத்தனை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குது? இந்த ரெண்டு லைனும் எத்தனை இடத்துல மீட் பண்ணுது? ஒரே இடத்துல தான் மீட் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்ட் சிங்கிள் சொல்யூஷன் ஆர் யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிங்கிள் சொல்யூஷன் சொல்லலாம், இல்லைனா யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம். சரியா? இங்கே டூ லைன்ஸ் லை ஒன் ஆன் த அதர். ரெண்டு லைன் வரைஞ்சிருக்கிறேன், ஒன்றுக்கு மேலே ஒன்று வரைஞ்சிருக்கிறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று ரெண்டு லைன்ஸ் இருக்கிறப்ப எத்தனை டைம் அந்த ரெண்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகிருக்கும்? கவுண்ட் பண்ண முடியுமா? ஒவ்வொரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ we are not able to count. That is called infinitely many solution. What is unique solution? One solution. If lines lie one on the other, we get infinitely many solutions. If we get solution, that is called consistent. Inconsistent. The two lines are parallel. சொல்யூஷன் கிடைக்குமா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்காது. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? கன்சிஸ்டன்ட். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பேரலைன்ஸில் கிடைக்காது, அதனால் அதுக்கு பேர் என்னது? இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட்க்கு சொல்யூஷன் இருக்கா? நோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், தேர்ஃபோர் நோ சொல்யூஷன். வாட் இஸ் யூனிக் சொல்யூஷன்? சிங்கிள் சொல்யூஷன். It should meet at one point. Infinitely many solution, the lines lie one on the other. No solution, inconsistent, the line should be parallel. புரியுதா? Next, steps to be followed for testing consistency. Write down the given system of equations in the form of a matrix Ax equal to B. This is our first step. Second step, find the augmented matrix. Find the augmented matrix A comma B. Third step, find the rank of A and rank of A comma B by applying only elementary row operation. Column operation should not be applied. Don't forget, in rank method we should not use column operation. So we have to find rank of A and rank of A comma B.
Fourth step, if rank of A not equal to rank of A comma B, system is inconsistent and no solution. What is Cauchy-Capelli theorem? In Cauchy-Capelli theorem, rank of A equal to rank of A comma B consistent. Right? If it is not equal, inconsistent and no solution. If rank of A equal to rank of A comma B equal to n, where n is the number of unknown. What is number of unknown? X, Y, Z are called unknown. So rank of A 3, rank of A comma B also 3, number of unknown X, Y, Z also 3. So if you get 3, 3, 3, then the system is consistent and has unique solution. System is consistent as unique solution when rank of A equal to rank of A comma B equal to number of unknown. Next, if rank of A equal to rank of A comma B less than n, suppose rank of A is 2, A comma B also 2. How many number of unknown will be there? 3, X, Y, Z. So 2 is less than 3. If you get like that, then the system is consistent because the rank of A and rank of A comma B are equal, consistent, but has an infinitely many number of solutions. Rank of A not equal to rank of A comma B, inconsistent, no solution. Rank of A equal to rank of A comma B equal to number of unknown, consistent, unique solution. Rank of A equal to rank of A comma B but less than number of unknown, consistent, infinitely many solution. Have you understood the concept? By applying this concept, we are going to find the solution. Next, note 1. It is one of the important note. If the number of equation less than number of unknown, இங்கே ஒரு சின்ன தப்பு இருக்கு, மாற்றிக்கிறேன். Note 1. Number of equation less than number of unknown. Suppose equation number of equation 2. Unknown always 3 x, y, z. 2 is less than 3. So what is the difference of 2 and 3? Difference நால என்ன பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும். 3 minus 2 1. So assign an arbitrary value z equal to k. Arbitrary value னா ஒரு கான்ஸ்டன்ட், z க்கு பதிலா ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணனும் அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. சம் செய்யறப்ப உங்களுக்கு தெரியும். Note 2. Number of equation less than number of unknown. Equation 1. Unknown 3. So what is the difference? 2. So assign two arbitrary values y equal to s, z equal to t. z equal to t. புரியுதா? Difference 1 இருந்தா ஒரு arbitrary value. Difference 2 இருந்ததுனா ரெண்டு arbitrary value. புரியுதா? Exercise 1.6, sum number 1. First subdivision. X minus y plus 2z equal to 2. 2x plus y plus 4z equal to 7. 4x minus y plus z equal to 4. First step, matrix form Ax equal to b. Coefficient matrix 1, minus 1, 2, 2, 1, 4, 4 minus 1, 1. Coefficient matrix. Next, variable matrix x, y, z equal to constant matrix 2, 7, 4. Augmented matrix எழுதிக்கிங்க 1, minus 1, 2, 2, 2, 1, 4, 7, 4 minus 1, 1, 4. நம்ம as usual என்ன செய்வோம்? எக்லான் ஃபார்ம் பண்ணுவோம். எக்லான் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னவா இருக்குது? 1 இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கிருவோம். அடுத்து நம்மளோட எய்ம் என்ன?
இந்த 2ஐயும் 4ஐயும் 0 ஆக்கணும். ஸோ இந்த 2 0 ஆக்குறப்ப எந்த ரோவை நம்ம கன்சிடர் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ R2 tends to R2 minus 2 R1. நெக்ஸ்ட் R3 tends to R3ல 4 இருக்கு, R1ல 1 இருக்கு. ஸோ R3 tends to R3 minus 4 R1. R2 tends to R2 minus 2 R1. R3 tends to R3 minus 4 R1. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற வேல்யூ 0 3 0 0. உங்களுக்கு எப்படி எக்ஸைஸ் 1.2 படிச்சுட்டு வரோம், எப்படி இந்த ரோ ஆப்ரேஷன் செய்கிறதுன்னு தெரியும், செஞ்சு பார்த்துக்கோங்க. 0 3 -7 -4. நெக்ஸ்ட் திஸ் தேர்ட் ரோ செகண்ட் என்ட்ரி ஷுட் பி 0. இதை 0 ஆகுறப்ப நம்ம என்ன செய்யணும்? செகண்ட் ரோ செகண்ட் என்ட்ரியை பார்க்கணும். ரெண்டையும் ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணாலே 0 ஆயிரும். ஸோ R3 minus R2. 3 minus 3 0. -7 minus 0 -7. -4 minus 3 -7. இல்லையா? Right. The last equivalent matrix is in row echelon form. This is row echelon form. Here we have stepwise arrangement. So what is row of A comma B? The whole A comma B. What is rank? For this whole A comma B, what is rank? 3 non-zero rows we have. So rank is 3. Next, you consider only A matrix. Take A matrix. Find the rank. It is also an echelon form. What is row of A? 3. So A comma B 3. Row of A also 3. Row of A equal to row of A comma B equal to 3. What is how many number of unknowns we have? X, Y, Z. So 3 unknowns. So row of A equal to row of A comma B equal to 3 equal to number of unknown. Therefore the system is consistent and has a unique solution. What is my system? The given equations is consistent and has unique solution. Unique solution means one solution. We have to find that particular solution. Next step, you make the equation. From this A comma B matrix, you make equation x minus y plus 2z equal to 2. This is our first equation. Second equation, 0x plus 3y plus 0z equal to 3. So 3y equal to 3. Third equation, minus 7z is equal to minus 7. Clear? So 3 3 cancel, y equal to 1. minus 7 cancel, z equal to 1. Right? 3 implies z equal to 1, 2 implies y equal to 1. Z equal to 1, y equal to 1, substitute in equation number 1. So what is x value? Also 1. So solution is x is equal to 1, y equal to 1, z equal to 1. புரியுதா? இப்படி consistent and has unique solution. consistent நாளே நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறப்ப இந்த A comma B மேட்ரிக்ஸ் இருந்து நீங்கள் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். வரிசையாக ஈக்குவேஷன் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, செகண்ட் ரோவில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, தேர்ட் ரோவில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த லாஸ்ட் காலம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், மறந்துடக்கூடாது. செகண்ட் சப்டிவிஷன் 3x plus y plus z equal to 2, x minus 3y plus 2z equal to 1, 7x minus y plus 4z equal to 1. As usual, matrix form, augmented matrix. Right? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னவாக இருக்கணும்? 1ஆக இருக்கணும். இல்லை, அதனால் என்ன பண்ணியிருக்கிறேன்? R1 இன்டர்சேஞ்ச் டு R2. ஏன்னா செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1ஆக இருக்கனால இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஆஸ் யூஸ்வல் யூ கன்வெர்ட் எக்லான் ஃபார்ம். இந்த எக்லான் ஃபார்மில் பாருங்கள், லாஸ்ட் ரோ என்ன இருக்குது? 0 இருக்கா? லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0. ஸோ வாட் இஸ் ரோ ஆஃப் A? What is row of A comma B? Number of non-zero is 2. Row of A comma B is 2. Next, you segregate that particular coefficient of matrix alone, A. What is number of non-zero row? 2. So row of A 2, A comma B also 2 equal, so consistent. அது யூனிக் சொல்யூஷனா? இல்லை. ஏன்? நம்பர் ஆஃப் அன்னோன் எவ்வளோ இருக்குது? XYZ 3 இருக்குது. ஆனால் இங்கே ரேங்க்கு 2 தான் இருக்குது இல்லையா? ஸோ ரோ ஆஃப் A ஈக்குவல் ரோ ஆஃப் A comma B ஈக்குவல் டு 2.
but less than number of unknown. Number of unknown is 3. System is consistent as infinitely many solution. Next, இதை வச்சு ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணிருங்க. x minus 3y plus 2z equal to 1. 0x plus 10y minus 5z equal to minus 1. Make two equations like this. இங்கே number of unknown x, y, z. Number of equation 2. So unknown 3, equation 2. What is the difference? Remember, unknown 3, equation 2, difference 1. How many arbitrary value to be assigned? 1 arbitrary value. So x, y, z we have 3 unknown but 2 equation. So assign arbitrary value z equal to t. T or k, whatever you want, you can apply. Z equal to t. T belongs to r. Z equal to t நீங்க substitute பண்ணு. 10y minus 5t equal to minus 1. Simplify பண்ணி y கண்டுபிடிங்க. 10y equal to 5t minus 1. Y equal to 5t minus 1 by 10. So z value t, y value 5t minus 1 by 10. Now we have to find x value. So y ஐயும் z ஐயும் first equation substitute பண்ணு. Substitute பண்ணி simplify பண்ணுங்க. X is equal to 7 minus 5t by 10. So x is equal to 7 minus 5t by 10. Y equal to 5t minus 1 by 10. Z equal to t, where t belongs to r. புரியுதா? Next. Third subdivision. 2x plus 2y plus z equal to 5. X minus y plus z equal to 1. 3x plus y plus 2z equal to 4. Matrix form. Augmented matrix. First row first entry எப்படி இருக்கு? 2 இருக்கா? 1 கன்வர்ட் பண்ணிக்கிறோம். Second row first entry interchange பண்ணிக்கோங்க. As usual echelon form கொண்டு வா. Right? So what is row of A now? Row of A comma B. How many non-zero rows we have? 3 non-zero rows. Row of A comma B is 3. இப்போ A மட்டும் பாருங்க. Aல first row non-zero row, second row non-zero row, but third row Aல 0 row இல்லையா? அப்போ row of A என்னது? 2. Row of A comma B 3. Row of A 2. Not equal. Not equal இருந்தால் கன்சிஸ்டண்ட்டா? கிடையாது. Not equal இருந்தால் என்ன அர்த்தம்? Yes. Inconsistent. There is a printing mistake. Inconsistent and has no solution. புரியுதா? Row of A not equal to row of A comma B நால system is inconsistent and has no solution. Fourth subdivision. 2x minus y plus z equal to 2. 6x minus 3y plus 3z equal to 6. 4x minus 2y plus 2z equal to 6. The matrix form Ax equal to B. The augmented matrix A comma B. First row first entry 1 இருக்கணும். ஆனால் இங்கே காலம் ஆப்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் நீ 1 ட்ரை பண்ணேன்னா டிவைடட் பை 2 போடணும். டிவைடட் பை 2 போட்டால் ஃப்ராக்ஷனில் வந்துடும். ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோ. ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. 2 minus 1 1 2ன்னு அப்படியே வச்சுக்கோ. உன்னால் முடிஞ்சா 1 கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா செய், அதான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே 6 2. ஸோ R2 டென்ஸ் டு R2 மைனஸ் 3R1. 3 வந்து இந்த R1ல மல்டிப்ளை பண்ணுறப்ப 6 ஆயிரும். நெக்ஸ்ட்டு R3 டென்ஸ் டு R3 மைனஸ் 2R1. அப்ளை த ரோ ஆப்ரேஷன். செகண்ட் ரோ ஃபுல்லாக தேர்ட் ரோ ஃபுல்லாக என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ வாட் இஸ் ரோ ஆஃப் ஏ? Row of A comma B. A comma B is 1. Row of A is also 1. Right? So row of A and row of A comma B are equal, but number of unknown 3. Yeah, what is number of unknown? X, Y, Z is number of unknown. X, Y, Z number of unknown 3. So equal இருக்கிறனால என்ன சொல்கிறோம்? Consistent less than number of unknownனால infinitely many solution. The equivalent system of equation.
இந்த ஒரே ஒரு ரோ வச்சு 2 minus 1 1 2 இந்த ரோ வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். தட் இஸ் 2x minus y plus z equal to 2. இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன் எவ்வளவு 3. எத்தனை ஈக்குவேஷன் இங்கே இருக்குது? ஒரே ஒரு ஈக்குவேஷன். அப்போ 3 அன்னோன் 1 ஈக்குவேஷன். டிஃப்ரென்ஸ் என்ன? 3க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் 2 இல்லையா? ஸோ apply 2 arbitrary value y equal to s, z equal to t. substitute பண்ணு. இங்கே பார்த்தோம் இல்லையா? number of equation less than number of unknown. equation 1 unknown 3 எத்தனை arbitrary value அசைன் பண்ணியிருக்கிற? 2 arbitrary value அசைன் பண்ணியிருக்கோம்ல, y equal to z equal to t ன்னு. அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். substitute y equal to s, z equal to t in first equation. equation number 1. 1 implies substitute பண்ணுங்க. 2x minus s plus t equal to 2. simplify பண்ணி x is equal to 1 by 2 of 2 plus s minus t. solution set x, y, z. புரியுதா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸு. 4 சப்டிவிஷன் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஹோம்ஒர்க் இதே தான் நீங்கள் படித்து ஹோம்ஒர்க் எழுதினாலே போதும். இதெல்லாம் நியூ உங்களுக்கு. ஸோ இந்த சமயம் நீங்கள் தரவு பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நான் ஹோம்ஒர்க் தரேன். இந்த வீக்கில் ஒரு டெஸ்ட் எழுதணும். இப்போ நிறையா பேர் வந்து ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூலில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதி பேர் வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ண மாட்டேறீங்க, அசால்ட்டாக விட்டுறீங்க. நான் என்னோட ஆன்லைன் கிளாஸ் அங்கேயும் பார்த்துட்டு நான் பேப்பர் கரெக்ஷன் போயிட்டுருக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கடையில் நான் இதையும் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் கவனமாக ஹோம்ஒர்க்கை பண்ணுங்கள். படிக்க வேண்டிய நேரத்தை அப்படியே படிச்சுட்டே இருங்க. டைம் இருக்குது, நமக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் யாரும். சரிங்களா? ஸோ சின்சியராக ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு இம்மீடியட்டாக சென்ட் பண்ணிடுங்க.